بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலையை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அதில் நுஹ்பத்துல் ஃபிக்ர் என்ற ஒரு சிற்று ஏடை ஆதாரமாக வைத்து அதில் உள்ள விஷயத்தை வாசித்து விளக்கத்தை நம்ம கூடுதலாக அறிந்து வருகிறோம். அதை இப்னு ஹஜர் முதல்ல எப்படி பிரிக்கிறார்னு கேட்டால், ஹதீஸுகள் எத்தனை வழியில் வந்திருக்கிறது என்ற வகையில் அது பல பெயர்களை பெறுகிறது. ஒரு வகை என்னன்னு கேட்டால் முத்தவாத்திர் என்று சொன்னால் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் அறிவித்திருப்பார்கள். எல்லா மட்டங்கள்லையும் அந்த கணிசமான எண்ணிக்கை இருக்கும். அந்த மாதிரி அறிவித்திருப்பார்கள். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அந்த எண்ணிக்கை என்ன செய்யும், அது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க பொய் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்க முடியாது. இவ்வளோ பெரிய நம்பரை சொல்லும் பொழுது அதுக்கு போயிட்டு நம்ம சனதெல்லாம் தேட தேவையில்லை. அதுதான் முத்தவாத்திரு அப்படிங்கிறத இப்னு ஹஜர் சொல்லிட்டார். இப்னு ஹஜர் சொன்னதுக்கு பிறகு நம்ம என்ன செஞ்சோன்னு கேட்டால், அப்படி இது சின்ன ஏடு தானே, விளக்கத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி இந்த முத்தவாத்திர் என்பதற்கு எல்லாருமே இந்த இலக்கணத்தை தான் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு முத்தவாத்திர் என்பதற்கு உதாரணம் காட்டும்போது என்ன செய்கிறாங்கன்னா, சில ஹதீஸுகளை காட்டுறாங்க. அந்த எந்த ஒரு ஹதீஸுமே இவங்க காட்டின அந்த இலக்கணத்துக்கு உட்பட்டதாக இல்லை. அதிகமான சஹாபாக்கள் அறிவித்தார்கள் என்பதைத்தான் காட்டுகிறார்களே தவிர, அந்த சஹாபாக்களிடமிருந்து அதிகமான தாபியன்களிடமிருந்து அதிகமான தபோ தாபியன்கள் அப்படி என்ன செய்ய முடியலை, அவங்க காட்டலை. அப்படி இல்லாதனால முத்தவாத்திர்னு ஒரு ஹதீஸ் கூட கிடையாது என்று சில அறிஞர்கள் அதை மறுத்தும் இருக்கிறார்கள். இப்னு சலாஹும் அந்த அர்த்தத்தில் வைத்தால் முத்தவாத்திர் கிடையாதுங்கிறாரு. இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு. இன்னும் பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அது மறுத்துட்டாங்க. அது வேண்டாம், நம்ம 2வது வகையின் படித்தோம்ல, அது மஷூர்லன்னா வச்சுக்கலாம். அது ஒரு வகை படித்து முடிச்சிட்டோம். 2வது வகை என்னன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் 2க்கு மேலே உள்ளவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்டால், ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கிடையாது. சஹாபியில் எல்லா இடத்துலையும் 2 பேர்னு அர்த்தம் கிடையாது. சஹாபிகளில் 2 பேர் இருந்தார்கள் என்று சொன்னால், 2 அதுக்கு மேலே இருந்தார்கள் என்று சொன்னால், அது மஷ்ஹூர் என்று அதுக்கு பேர். ஒரே ஒரு ஆள் அறிவிக்கிறதை விட 2 பேர் அறிவிக்கிறது கூடுதல் தரம் தானே. ஆனால் 2க்கு மேலேன்னு தான் அவர் சொல்கிறார், மேலேன்னு தான் சொல்லப்படுது. ஆனால் 2ஐயும் மஷ்ஹூர்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதாவது மாலஹு துருக்குன் மஹசூரத்துன் அக்ஸர மின் இஸ்னைனி, 2 பேருக்கு அதிகமானதை கொண்டு அறிவிக்கப்பட்டிருந்தால் தான் மஷ்ஹூர் முஹத்திஸின்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மஷ்ஹூர் என்கிற ஹதீஸு இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. 2 பேருக்கு மேலே அறிவித்த ஹதீஸுகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த மஷ்ஹூர் என்பதை நம்ம எப்படி விளங்கிக்கணும்னு கேட்டால், 2 பேருக்கு மேலே 3 பேர் 4 பேர் 5 பேர் சஹாபாக்கள் அறிவித்தாங்கன்னு சொன்னால், அதை அறிவித்த காரணத்தினாலேயே அது சரியானதுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த சஹாபி சொல்லிட்டாங்கல்ல, யார்கிட்ட சொன்னாங்க, தாபியன்கள், அவங்கள ஆய்வு செய்யணும். தபோ தாபியன்கள் அவங்கள எடை போடணும். எல்லா அறிவிப்பாளர்களும் எடை போட்டு சரின்னு ஆனால் தான் அந்த மஷ்ஹூர் சஹீஹில் வரும். மஷ்ஹூருங்கிற பேர் அதுக்கு இருக்கும். அதிகமான பேர், இங்கே சஹாபிகள் அதிகமான பேர் வந்துட்டாலே மஷ்ஹூர் தான். 5 சஹாபி அறிவிக்கிறாங்க, 5ல் உள்ள மற்ற அறிவிப்பாளர்கள்லாம் போக்கா இருக்குன்னு வைங்க, அதை சஹீஹில் வராது, மஷ்ஹூர்னு சொல்லுவாங்க. மஷ்ஹூரில் லைஃப்னு சொல்லிடுவாங்க. அப்போ மஷ்ஹூர் என்பதில் சஹீஹானதும் இருக்கிறது. மஷ்ஹூர் என்பதில் ஹசன் என்ற தரத்தில் உள்ளதும் இருக்கிறது. மஷ்ஹூர் என்பதில் லைஃப் என்கிற தரத்தில் உள்ளதும் இருக்கிறது. மஷ்ஹூர் என்ற தரத்தில் புழுகு மூட்டையும் இருக்கிறது. அதுவும் நிறைய மஷ்ஹூராக இருக்கும். ஆனால் ரொம்ப மோசமான தரத்தில் உள்ளதாக இருக்கும். அப்படி 4 வகையாக இருக்குது மஷ்ஹூர். அதில் மஷ்ஹூராக இருந்து சஹீஹாவும் இருக்கக்கூடிய ஹதீஸுகள்னு ஒரு வகை இருக்கிறது. அதுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சிட்டோம்னு கேட்டால், ஆதாரம் காட்டிட்டோம். யார் என் மீது பொய் சொல்லுகிறானோ அவன் நரகத்தை ஆக்கி கொள்ளட்டும்ங்கிறது ஒரு உதாரணத்துக்காக வேண்டி. இது மாதிரி நூற்றுக்கணக்கில் எடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த முத்தவாத்திர்னு போட்டாங்களா, அது பூராவுமே இந்த மஷ்ஹூரில் ஒடியாந்துடும். அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சஹாபாக்கள் அறிவித்திருந்தாங்கன்னு சொன்னால் அது மஷ்ஹூர் ஆயிரும். அதனுடைய சனதில் எல்லாரும் கரெக்டாக இருப்பார்களே ஆனால்
அது மஷ்ஹூர் ப்ளஸ் சஹீஹு, மஷ்ஹூருன் சஹீஹுன் என்கிற பெயரை பெறும் என்பது உங்களுக்கு விளக்கியாச்சு. ரெண்டாவது, மஷ்ஹூரில் ஹசன் என்ற ஒரு வகை இருக்கிறது. ஹசன் தான் என்னன்னு கேட்டால், நிறைய பேர் அறிவிச்சிருப்பாங்க, 2க்கு மேலே இருப்பாங்க. 2க்கு மேலே இருந்தால் மஷ்ஹூர் ஆயிரும். ஆனால் அறிவிப்பாளர்களை தேடி பார்க்கும்போது ஒரு 2 பேர் வழியாக அறிவிக்கிற ஒரு 30-40 அறிவிப்பாளர் வந்துடுவாங்கள்ல, அந்த அறிவிப்பாளர்களை தேடி பார்க்கும்போது எல்லாமே போக்கா இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தரோ 2 பேரோ என்ன இருக்கிறாங்க, ஒரு அறிவிப்போ 2 அறிவிப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால், சுமாரான அறிவிப்பாளர்கள் வழி அறிவிக்க, பெரிய டாப் லெவலில் உள்ள அறிவிப்பாளராக இல்லாட்டாலும் ஒரு சுமாரான ஆளுக்கு ஏற்றுக்கிறலாம், ஓரளவுக்கு பரவாயில்லாத ஆளுக்கு என்ற விமர்சனத்துக்கு உரியவங்களால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி வைக்கும் பொழுது அது ஹசன்கிற தரத்துக்கு வந்துடும். அது லைஃப்னு சொல்ல முடியாது. அதாவது 100 மார்க் வாங்கினவர் அறிவித்தால் சஹிங்கிறம்ல, ஒரு 40 மார்க் வாங்குறவர் அறிவித்தார்னா அதை பலவீனன்னு சொல்லக்கூடாது. அது ஹசன் என்று சொல்லணும். ஹசன்கிற தரத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு ஹதீஸ் இருந்து விடுமானால், அந்த மாதிரி அறிவிக்கிற மற்ற ஹதீஸுகள் அப்படி இல்லாமல் இருந்தால் அது என்ன செய்வாங்கன்னா, ஹசனுன் லி கைரிஹி, இது ஹசனுன் லி தாத்தி, இதுவே ஹசனாக இருக்கிறது. இன்னொன்று ஹசனுன் லி கைரிஹி, வேறு ஒரு ஹதீஸை கொண்டு இது ஹசனாக ஆகிறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஹசன் மஷ்ஹூராக இருந்து கொண்டு ஹசனாக இருக்கக்கூடிய ஹதீஸுகளும் இருக்கிறது. அதையும் நம்ம பார்த்துட்டோம். மஷ்ஹூராக இருந்து கொண்டு லைஃபாக இருக்கும், மஷ்ஹூராக இருக்கும். இதெல்லாம் நம்ம விரிவுரைகள்லேருந்து எடுத்து உங்களுக்கு சொல்கிறது, மூலத்தில் இல்லை. மூலம் இவ்வளவு அந்த கருப்பு கலரில் கொடுத்துருக்க மட்டும் தான் மூலம். ஒய்துலக்குல் மஷ்ஹூர் அலா மஷ்தஹர் அல் அல்சினா, மக்கள் மத்தியில் எது பிரபலியமாக இருக்கிறதோ அதுதான் மஷ்ஹூர் எனப்படும்னு நிப்பாட்டிக்கிட்டார் இப்னு ஹஜர். நம்ம விளக்க உடனே சரினா மஷ்ஹூர் உண்டா எந்த லெவலில் வைக்கிறது என்று கேட்டால், மஷ்ஹூரில் மற்ற அறிவிப்பாளரை நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எல்லோரும் நல்ல ஆளுக்களாக இருந்தால் மஷ்ஹூர் சஹீஹ்னு சொல்லுங்கள். மற்ற அறிவிப்பாளர் பார்க்குறீங்க, ஒரு சின்ன மைனரான ஒரு குறைபாடு உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னா மஷ்ஹூரில் ஹசன் என்று சொல்லிட்டு போங்க. அல்லது நிறைய அறிவிப்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க, ஆனால் அந்த அறிவிப்பாளர்கள் பலவீனமாக இருக்கார், தேர மாட்டேங்கிறாங்க, எந்த ஹதீஸ் எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத தரத்தில் உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னா அது மஷ்ஹூரில் லைஃப்னு வந்துடும். இதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உதாரணம் தான் பார்க்க போகிறோம். அடிப்படையை விளங்கிட்டோம். மிசாலுல் மஷ்ஹூரி வஹு லைஃபுன், லைஃபாக இருந்து கொண்டு மஷ்ஹூராக இருக்கிறதுக்கு உதாரணம் என்பது என்னென்னு கேட்டால், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. உத்லுபுல் இல்ம, கல்வியை தேடுங்கள். ஒலோ பிஸ்ஸீனி, சீன்கிறது சீனாங்கிற நாட்டை சீன்னு சொல்லுவாங்க. அரபு மொழியில் சீன் என்றால் சீனா, ஹிந்து என்றால் இந்தியா. இந்த மாதிரி வரும்போது அந்த சீன் என்பது அந்த நாட்டை குறிக்கிறது. உத்லுபுல் இல்ம, கல்வியை தேடுங்கள். ஒலோ பிஸ்ஸீனி, சீனாவுக்கு சென்றேனும், சீனாவில் யாச்சும் போய் தேடுங்க என்று இதுக்கு அர்த்தம். அதாவது சீனாங்கிறது அன்றைய அரபு நாட்டு அவங்க பார்வையில் பெருந்தொலைவு உள்ளது. தூரத்தை பார்க்காதீங்க, எவ்வளோ தொலைவில் இருந்தால் அந்த பேர் கல்வி கிடைக்கும் என்று சொன்னால் சீனாவுக்கு போய் கூட படிங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை தரக்கூடிய ஒரு செய்தி இது. இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொல்லி மிக மிக அதிகமான உலமாக்கள் இன்றைக்கு தேதி வரைக்கும் பேசுகிறாங்க. சீனா சென்றேனும் சீர்கல்வி பெறுக அப்படின்னு சொல்லி மதரசாக்களில் அந்த இதையே ஒரு தலைப்பு ஹதீஸாக போட்டு வச்சுருப்பாங்க. சீனா சென்றேனும் சீர்கல்வி பெறுகன்னெலாம் போட்டிருப்பாங்க. அப்போ இது பெரிய பெரிய கல்வியை பற்றி பேசக்கூடிய சபைகளில் எல்லாம் நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள், சீனாவுக்கு போயாவது கல்வியை கற்றுக்கொள் என்று சொன்னார்கள் அப்படிங்கிறதெல்லாம் விவரித்து பேசுவாங்க. இது மக்கள் மத்தியிலையும் பயங்கரமாக பிரபல்யமாக இருக்கிறது. அறிவிப்பாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 அறிவிப்பாளர் வழியாக இது வந்திருக்கிறது. ருவிய இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மின் இத்தத்தி அவுஜுஹின் அனஸின் அபி ஹுரைரா, அனஸ் அபு ஹுரைரா வழியாக பல ரூட்டுகளில் அறிவிக்கப்படுது. இத்தத்துனா எண்ணிக்கை, அவுஜுஹின்னா வகைகள், பல வகைகளில் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே அனஸு அபு ஹுரைராட்ட முடியும். அனஸு சொன்னார்ந்து அது ஒரு 10-15 அறிவிப்பு இருக்கும். அபு ஹுரைரா சொன்னார்ந்து ஒரு அறிவிப்பு தான் இருக்குது, ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இப்படி நிறைய அறிவிப்புகள் இருக்கும். ஆனால் மூல அறிவிப்பாளர் 2 பேர் தான் இருப்பாங்க. முதல் சஹாபி அறிவிப்பாளர் யாராக இருப்பாங்க, அனஸ் இருப்பாங்க, அபு ஹுரைரா இருப்பாங்க. இதில் ஒலம் யகுலு தரீக்கும் மின்ஹா, இந்த இத்தனை வழிகளில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வழி கூட
மின் மஜ்ரூஹின் ஜர்ஹன் ஷதீதன், கடுமையான குறைபாடை கொண்டு குறை சொல்லப்பட்டதிலிருந்து நீங்காது. வலம் யஹ்லு என்றால் நீங்காமல் இருக்கு, அதில் இருக்கும்னு அர்த்தம். தரிக்கு மின், அதிலிருந்து ஒரு தரிக்கு கூட நீங்காமல் இருக்காது. மின் மஜ்ரூஹின், குறை சொல்லப்பட்டவரை விட்டு நீங்காமல் இருக்காது. குறை சொல்லப்பட்டவர் அதில் இருப்பார். என்ன மாதிரி குறை சொல்லப்பட்டவர்னா ஜர்ஹன் ஷதீதன், கடுமையான குறை, ஃபெயில் மார்க் வாங்கின ஆளுக்கு இருப்பாங்க. பொஹோ மஷூரும் லைஃபுன், அது லைஃபான மஷூர் என்று ஆகிவிடும்னு விளக்கம் சொல்லிடுறாங்க. இந்த உத்துலுபுல் இல்ம உலோபிஸ்ஸின்ங்கிறது எங்கே வருதுன்னு கேட்டால், இதை வந்து அனஸ் ரலியல்லாஹு அறிவித்ததாக பஸார்ங்கிற நூலில் வருது. அதில் யார் அறிவிக்கிறதுன்னு கேட்டால் அபுல் ஆத்திகா என்பவர் தான் அறிவிக்கிறார். லா யுரஃபு அபுல் ஆத்திகா. அபுல் ஆத்திகான்னா யாருன்னு தெரியாது. ஒலா யுத்ரா மின் ஐன ஹுவா, ஒரு எங்கேருந்து உள்ள ஆள்னு எனக்கு விளங்காது. பொலேசலி ஹாதல் ஹதீஸ் அசுலுன், இந்த ஹதீஸுக்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது என்ற காரணத்தினால அதுவும் பலவீனம் ஆகிடுது. அதே மாதிரி இப்னு அப்துல் பர் அவர்கள் எழுதிய கிதாபு ஜாமிஉ பயானில் இல்மி வ ஃபத்லிஹி, கல்வியை பற்றிய, கல்வியின் விளக்கமும் சிறப்பும் பற்றிய பாடம்னு அப்படின்ற ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த நூலில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதை தான் சொல்கிறார். இது உத்துலுபுல் இல்ம உலோபிஸ்ஸீன், உத்துலுபுல் இல்ம உலோபிஸ்ஸீன் என்ற இந்த ஹதீஸை சொல்கிறார். யார் சொன்னதாக சொல்கிறாருன்னு கேட்டால் அனசு சொன்னதாக சொல்கிறார். அனசு சொன்னதாக யார் சொன்னான்னு கேட்டால் அபு ஆத்திகா தான். எந்த அபு ஆத்திகா யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாங்களோ, இவர் எங்கே உள்ளாலுன்னு விளங்குற, டோட்டல் அட்ரஸ் இல்லாத ஆள் அவர். அப்படியான ஒரு பேரை போட்டு இதை அறிவிக்கிற காரணத்தினால ஜாமிஉ பயானில் மூலம் வரக்கூடிய ஹதீஸும் சரியில்லை. எதனால் சரியில்லைன்னா அனசு சொன்னதை அறிவிக்கிறாரு, அபு ஆத்திகா அறிவிக்கிறாரு, இவர் சரியான ஆள் கிடையாது. அதே மாதிரி வந்து அதுலேயே இன்னொன்று இருக்கிறது, அதுவும் வந்து அனசு தான் அறிவிக்கிறாங்க, அனசு அறிவிக்கிறாங்க. ஆனால் அபுல் ஆத்திகா வரல, ஜுஹுரி வந்துடுறாரு. ஜுஹுரி வந்தாலும் அதனுடைய ஒரு அறிவிப்பாளர் எப்படி வர்றாருன்னு கேட்டால் யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் அல் அஸ்கலானி, யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் என்பவர் அறிவிக்கிறாரு. இவரை பற்றி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஹதீஸ்கள் அறிஞர்கள் கத்தாபுன், இவர் பெரும் பொய்யர் என்று சொல்வார்கள். இவரை பற்றி விமர்சனத்தை தேடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான பொய்யன், துணிஞ்சு பொய் சொல்கிற ஆள், ஹதீஸில் பொய் சொல்கிற ஒரு ஆள், அப்படியான ஒரு ஆள் வந்து இதனுடைய அறிவிப்பாளரில் வர்றாரு. இன்னொரு அறிவிப்பாளர் என்ன வர்றாருன்னா மசலமாங்கிறவர் வர்றாரு. அவர்கிட்டேருந்து கேட்டவர். அவர் யாருன்னு கேட்டால் லைஃபுல் ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ் கலையில் பலவீனமானவர். அப்போ இந்த ஹதீஸில் வந்து ரெண்டு அறிவிப்பாளர் வந்து சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பொய்யராக இருக்கார், ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறார். அனஸ் வழியாக தான் அறிவிக்கப்படுது. அப்போ வந்து இது மக்கள் மத்தியில் பிரபல்யமாக மஷூராக இருந்தாலும் இது பலவீனமான ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து முஸ்னதுர் ரபி என்ற ஒருத்தர் அறிவித்த ஹதீஸ் இருக்குது. இவர் வந்து ரொம்ப ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு நூலாசிரியர் தான் இவர். ஏன்னாட்டா இவருக்கு வந்து கிட்டத்திலே ரசூலுல்லாஹ்ட்டேருந்து அந்த செய்தி கிடைச்சிருது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அபு உபைதாங்கிறவர் அறிவிக்கிறார். அவருக்கு அறிவித்தால் இவர் யாருன்னு தெரியாது. அபு உபைதாண்டா யார், மஜ்ஹூல். இதுவும் அனஸ் வழியாக தான் அறிவிக்கப்படுது. இதில் வந்து அபு உபைதாண்டா யாருன்னு தெரியாதுன்னு வருகிறது. இதுவும் நிற்காது. அதே மாதிரி பைஹக்கி அவர்கள் அல் மதுஹலுங்கிற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபில் என்ன செய்கிறாங்கன்னா அனசு சொன்னதாக தான் அறிவிக்கிறாங்க. அதுலேயும் அபு ஆத்திகா தான் வர்றாரு. இந்த அபு ஆத்திகான்னு யாருன்னு தெரியலன்றாங்கல்ல, அவர் தான் அனசு சொன்னதை அறிவிக்கிறார். இதுவும் பலவீனமாக போயிடுது. அதே மாதிரி வந்து பைஹக்கியுடைய ஷோபுல் ஈமான்கிற கிதாபில் வருகிறது. அதில் என்ன வருதுன்னா அபு ஆத்திகா அனசு தான் வருது. அனஸ் சொன்னதாக அபு ஆத்திகா அறிவிக்கிறார். இந்த ஒரு ஆள் உட்காந்து அம்பட்டோடையும் பார்த்துருக்கான்னு வழங்குது. அபு ஆத்திகாங்கிறது யாருன்னு தெரியாத ஒரு ஆள்னு வருகிறது. அதே மாதிரி வந்து மீசான்கிற நூலில் வந்து ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து அபு ஹுரைரா வழியாக அறிவிக்கிறாங்க. இது ஒன்று தான் அபு ஹுரைரா வர்றாரு. இதில் அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அஹமது இப்னு அப்துல்லா அல் ஜுவைபாரி அப்படிங்கிறவர் வர்றார். இவர் ஒரு பெரும் பொய்யர். இவர் யார், பெரும் பொய்யராக இருக்கிறார் என்று ஹதீஸ் கலையில் முடிவு கட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸு மஷூர், பிரபலியமானது. ஆனால் இது பிரபலியமான லிஸ்ட்டில் சேர்த்துருக்குறாங்க. ஆனால் பிரபலியமானதுன்னா ரெண்டுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லிவிட்டு ரெண்டு தான் கொண்டாந்து காட்டுறாங்க. நம்மளும் தேடி தேடி பார்த்துட்டோம். பிரபலியமானது லிஸ்ட்டில் இதை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க. மஷஹூருக்கு என்ன இலக்கணம் சொன்னாங்கன்னா ரெண்டுக்கு மேலே வரணும்னு சொன்னாங்க. இதில் வந்து அனசு அபு ஹுரைரா தான் வருது.
அனசுங்கிற ஒரு சஹாபி, அபூ ஹுரைரா வருது. மூணாவது ஒரு ஆள் அறிவிப்பதாக எவரும் குறிப்பிடவே இல்லை. எந்த ஒரு நூல்லையும் தேடி பார்த்தாலும் கிடைக்கல. அல்லது தொகுப்புகள்லையாச்சும் இத்தனை பேர் வழியாக அறிவித்திருக்குன்னு அப்படி சொல்லுவாங்கள்ல, அப்படி கூட யார் பேருமே சொல்லப்படலை. அப்போ இது 2 பேரில் அறிவித்ததுனால இது மஷூரில் வராது. ஆனாலும் இதையும் போய் மஷூர் 2க்கு மேலே வரணும், 3ஆச்சும் இருக்கணும்ல. ஆனால் இதை மஷூர்னு சொல்கிறாங்க. மஷூர்னா பிரபல்யமாக இருக்கல மக்கள்கிட்ட, அதை வச்சுக்கிட்டு அந்த இந்த ஹதீஸ்களை விதிப்பிரகாரம் அது மஷூரில் வராது. ஆனால் மக்கள்கிட்ட பிரபல்யமாக இருக்கல, அதை வச்சுக்கிட்டு மஷூர்னு என்ன செய்கிறாங்க சில ஆளுங்க, இதனையும் கொண்டாந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. இது ஒரு வகையாயிடுச்சு. அதே மாதிரி மஷூருங்கிற ஹதீஸாக இருக்கும், அது பயங்கரமாக பிரபல்யமாக இருக்கும். ஆனால் அது பாத்திலாக இருக்கும். 4வது வகை மஷூரில் சஹீஹாக இருக்கும், மஷூரில் ஹசனாக இருக்கும், மஷூரில் லைஃபாக இருக்கும், மஷூராக இருந்து இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும். இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும், ஆனால் பயங்கர ஃபேமஸாக இருக்கும். அந்த ஹதீஸ் என்னவாக இருக்கும், மஷூராக இருக்கும். மஷூர் என்ற பெயரை கொடுத்த உடனே நினைஞ்சிடக்கூடாது அது ஒரு கரெக்டான ஹதீஸ் என்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மஷூர் என்றால் நம்ம ராவிகளை என்ன செய்யணும், அலசி பார்க்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்படி ஒரு ஹதீஸை நீங்கள் பரவலாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த முரீது கொடுக்குற தரிக்கா கூட்டம்லாம் இந்த ஹதீஸை பயான் பண்ணுவாங்க. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு. யார் ஒருத்தன் தன்னை அறிந்து கொண்டான், நஃப்ஸை அறிந்து கொண்டானோ அவன் தன் இறைவனை அறிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு, நாங்கள் அதுக்கு தான் பயிற்சி கொடுக்குறோம். தன்னை அறிவதற்கு எங்கள்கிட்ட பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இறைவனை அறிஞ்சு கொள்வீர்கள்னு சொல்லி இந்த முரீது கொடுக்குறவங்களுக்கு இது நல்ல உதவக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இதை இந்த தரிக்காவை நம்புகிற எல்லாரும், ஷாதுலியா காதிரியா அந்த தரிக்கா இந்த தரிக்கா எல்லா பயிலும் இந்த ஒரு ஹதீஸ் மாதிரி சொல்லுவாங்க. மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. தன்னை அறிந்து கொண்டவன் ரப்பை அறிந்து கொண்டான் என்று சொல்வார்கள். இந்த ஹதீஸை பற்றி சொல்லும்போது இப்னு தைமியா சொல்கிறாரு, மௌலூஉன், இது ஹதீஸே இட்டுக்கட்டப்பட்டது, ஹதீஸே கிடையாதுங்கிறார். நவவி சொல்கிறாரு, லைஸபி சாபித்தின், இது நபி சொன்னதாக எந்த நிரூபணமும் இல்லை, நிரூபணமானது இல்லைங்கிறார். அபு முலஃபர் இப்னு சமானிங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறாரு, இன்னஹு லா யூரஃபு மர்ஃபுவன். மர்ஃபுன்னா நபி சொன்னது, நபி சொன்னதாக அறியப்படவில்லை. இந்த கருத்தை யாரோ சில ஆட்கள் சொன்னதாக வென்றால் வந்திருக்கே தவிர லா யூரஃபு மர்ஃபுவன், மர்ஃபுவாக அறியப்படலை. மர்ஃபு என்றால் ரசூல்லா வரைக்கும் ஒரு ஹதீஸ் போச்சுன்னா அதை மர்ஃபும்பாங்க, சஹாபியோடு நின்றுச்சுன்னு சொன்னால் மௌகூஃபும்பாங்க. அப்போ இந்த இவர் என்ன சொல்கிறாருன்னா, லா யூரஃபு மர்ஃபுவன், இந்த ஹதீஸ் மர்ஃபுவாக அறியப்படவில்லைன்னா மர்ஃபுவாக வரவே ரசூல்லா சொன்னதாக ஒரு ஆதாரமும் கிடையாது. ஓ இன்னமா யுஹுக்கா, அறிவிக்கப்படுகிறது. அன் யஹ்யபுனு முஆத் ராசி, யஹ்யபுனு முஆத் ராசி என்பவர் வழியாக அறிவிக்கப்படுகிறது. மின் கௌலிஹி, அவருடைய சொந்த கூற்றாக, அவருடைய சொந்த கூற்றாகத்தான் இது வருது. அவர் சொன்னார்னு வருது, ரசூல்லா சொன்னாங்கன்ட்டு எந்த ஒன்றும் கிடையாது. இந்த யஹ்யபுனு முஆதுங்கிற ஒரு ஆள் உளறி கொட்டியிருக்கிறாரு. அதை பரப்பி விட்டு கேட்க நல்லா இருந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் கால ரசூல்லான்னு ஆக்கி விட்டாங்க. ஹதீஸில் கிடையாது. இதுக்கு எந்த ஒரு கால ரசூல்லான்னு சொல்வதற்கு எந்த ஒரு சனதும் கிடையாது. ஆனால் அவரே சொல்கிறாரு, இப்னுல் கரஸுங்கிறவர் சொல்கிறாரு, நவவி சொன்னதாக சொல்கிறாரு, லாக்கின் குத்துபு சூஃபியத்தி, சூஃபியாக்களுடைய கிதாபுகள், இந்த சூஃபிசம் பேசுகிறாங்கல்ல முரீது கூட்டம், அவங்கள நூல்கள் மஷ்ஹூனத்தின் பிஹி, இந்த ஹதீஸை கொண்டு நிரப்பப்பட்டிருக்கிறது. இப்படி இங்கே சூஃபியாக்கள் கிதாப் எடுத்தீங்கன்னா இந்த ஹதீஸை ஒரு 50 இடத்துல சொல்லிவிடுவாங்க, ஒரு 25 இடத்துல திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அவங்களுடைய கிதாபில் நிரப்பப்பட்டிருக்கிறது. யசூகுனஹு மசாக்கல் ஹதீஸ், ஹதீஸ் மாதிரி அதை கொண்டாந்து போட்டிருப்பார்கள். ஹதீஸ் மாதிரியான மதிப்பு கொடுத்து என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் மாதிரி அந்த சூஃபியாக்களுடைய கிதாபில் தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஷேஹி முஹைதீன் இப்னு அரபி, இந்த இப்னு அரபிங்கிற ஒருத்தன் தான்ல அவனை போல, அப்படி அது ஷேக்குன்னு வர போட்டுக்கிட்டார். இப்னு அரபிங்கிறவன் யாருன்னு கேட்டால் 1 நம்பர் ஷெய்தான். இப்னு அரபின்னு ஒருத்தன் இருந்தான், அவன் யார், ஷேக்குன்னு வர போட்டுவிட்டாங்க இவங்க. அவன் யாருன்னு கேட்டால் அவன் ரொம்ப சமுதாயத்தை வழிகெடுத்தவன், கல் மண்ணெலாம் கடவுள்னு சொன்னவன், ஃபிரௌனு மூமின்னு மூசா காஃபிரன்லாம் சொல்ல அளவுக்கு கேடு கட்டவன். இவன் என்னென்ன மாதிரிலாம் உளறி இருக்கிறான் என்பதை இந்த ஷேக் அப்துல்லா ஜமாடியுடைய விவாதத்தில் இவன் என்னென்னலாம் பேசியிருக்கிறான் என்பதெல்லாம் எடுத்துக்காட்டிருக்கான். இவனை ஒரு முஸ்லீம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வகதத் அத்வைத கொள்கை எல்லாமே இறைவன் தாண்ட அந்த கொள்கையெல்லாம்
அந்த இந்து மதத்துடைய கொள்கை அப்படி காப்பி அடித்து சொன்னவன் யார்? இப்னு அரபிங்கிறவன். இவனுடைய நூல்களில் தான் இந்த ஹதீஸுகள் வருகிறது. அதுக்கடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த சுயூத்தி கிதாபுக்கு ஒருத்தர் ஷரஹ் எழுதியிருக்கிறார். அதாவது ஹிஜாசி அல் வாயில் எழுதிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸை போட்டுட்டு அன்ன ஷேக முஹியத்தீன் இப்னு அரபி, இந்த இப்னு அரபிங்கிற ஒரு ஆள் இருக்கிறார், அவர் மாதூதுன் மினல் ஹுஃபால், இவர் ஹாஃபில்களில் கணிக்கப்பட்டவர். ஹாஃபில் கண்டா லட்சம் ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ண ஒரு ஆள், அதில் உள்ளவர்னு சொல்லி புழுகிறான் அந்த ஆள். இந்த ஆள் வர இப்னு அரபிங்கிற ஒரு ஷைத்தானை வந்து பாராட்டுறாங்க. தக்கர பாதுல் அஸ்ஹாப், சில தோழர்கள் அறிவித்திருக்கிறார்கள், அன்ன ஷேக முஹித்தீன், இந்த முஹித்தீன் இப்னு அரபி என்பவன் கால ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், இல்லம் எசிஹ மின் தரிக்கு ரிவாயத்தி, அறிவிப்பாளர் வரிசையில் இது சரியானதாக இல்லாவிட்டாலும் ஃபக்கது சஹ இந்தனா, எங்களிடத்தில் அது சரியானது தான், மின் தரிக்கில் கஷ்ஃபி, கஷ்ஃபுங்கிற ஒரு வகையில் எங்களுக்கு எங்கள் வகையில் அது கரெக்டு தான். கஷ்ஃபுண்டா என்ன தெரியுமா? லஹுல் மஃபூலில் உள்ளதை இங்கேருந்து பார்க்குறது. கஷ்ஃபுண்டா என்னது? மெஞ்ஞானத்தில் வந்து தெரியுமா? அது நீங்கள் படிக்கிற குர்ஆனில் படிக்கிறலாம் சாதாரண ஞானம். நாங்கள் எங்களுக்கு கஷ்ஃபுடைய ஞானம் இருக்கிறது. நாங்கள் உட்காந்துட்டு என்ன செய்வோம், லஹுல் மஃபூலில் என்ன எழுதிருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவோம். அப்படிங்கிறவங்களுக்கு பேர் தான் இந்த கஷ்ஃபு கூட்டம். இவன் சொல்கிறான் இந்த ஹதீஸ் சஹீன்னு கஷ்ஃபில் பார்த்துட்டானா, சனதில் கிடையாதான். ஆனால் என்ன இருக்குது, கஷ்ஃபில் மெஞ்ஞானத்தில் அவருக்கு திறந்து காட்டப்பட்டுச்சான், இது சரியான ஹதீஸ் என்று. அப்போ மின் தரி பக்கத்து சஹ இந்தனா, எங்களிடத்தில் அது சஹிதான் மின் தரிக்கில் கஷ்ஃபிங்கிறாங்க. அப்போ இப்படியான பிரபல்யமான ஹதீஸுகளும் என்ன இருக்கிறது. இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதாவது மஷூர் என்பதில் வந்து மக்கள்கிட்ட பிரபல்யமாக இருக்கும், இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கும். மக்களில் பிரபல்யமாக இருக்கும், பலவீனமாக இருக்கும். மக்களிடத்தில் பிரபல்யமானதாக இருக்கும், அது வந்து ஹசனாக இருக்கும். மக்கள்கிட்ட பிரபல்யமானதாக இருக்கும், அது வந்து சஹியாக இருக்கும். மஷூர் என்பதை வைத்து மட்டும் ஒரு விஷயத்தை சஹி என்று சொல்லக்கூடாது. சஹி என்று சொல்வதற்கு வேறு அளவுகோல் இருக்கிறது. என்ன அளவுகோல்? ஒவ்வொரு ஆளும் கரெக்டாக என்பதற்குரிய ஒரு ஆய்வுக்கு பிறகு சொல்லணும். அது இல்லாமல் என்ன செய்ய முடியாது, அதை சொல்லக்கூடாது என்பதை நம்ம விளங்கிடணும். அப்போ ஃபஸ்ட் என்ன செய்கிறாரு, முத்தவாத்திர்னு சொல்லிட்டாரா. அதுக்கடுத்து முத்தவாத்திற்கு அப்புறம் சொன்னது என்னென்னா மஷஹூர்னு சொல்லிட்டார். இந்த மஷஹூரில் என்ன இருக்குன்னு கேட்டால், மஷஹூரில் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. மஷஹூர்னு சொன்னதை என்ன செய்கிறாங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி ரெண்டாக பிரிக்கிறாங்கன்னு கேட்டால், மஷஹூரில் வந்து ஒன்றாவது அசீஸ், அதாவது ஒன்றாவது என்னது இது மஷஹூர் தான். இது மஷஹூரில் என்ன செய்கிறாங்கன்னா, மஷஹூரில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது கருத்தை விளங்கிக்கிறங்க, அப்புறம் விஷயத்தை விளங்கிக்கிடுவோம். 2 சஹாபி அறிவிக்கிறாங்கன்னு வைங்க, 2 பேருக்கு மேலே அறிவிச்சிட்டாங்களா, அது வந்து மஷஹூர் ஆயிரும். அப்போ எல்லா மட்டத்துலையும் 2 இருந்துச்சுன்னு வைங்க, அது மஷஹூரில் அசீஸ். கொஞ்சம் தரம் கூட தானே. 2 சஹாபி வழியாக மட்டும் வந்துச்சுன்னா அது சாதா மஷஹூர். ஒரு 2 சஹாபி அறிவிக்கிறாங்க, ஒவ்வொரு சஹாபிகிட்ட இருந்தும் 2 தாபி அறிவிக்கிறாங்க, ஒவ்வொரு தாபிகிட்ட இருந்தும் 2 தப இங்கே ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் 2 வரும் என்று சொன்னால் அந்த மஷஹூருக்கு பேர் என்னன்னு கேட்டால் அல் அசீஸ். அசீஸ் என்றால் கண்ணியமானது, மிகைத்ததுன்னு அர்த்தம். ஹதீஸ்களில் என்ன பேருன்னு கேட்டால் மஷஹூரில் உள்ள முதல் தரமானது மஷஹூர் தான் இதுவும். அசீஸ் என்று சொல்வது என்னது, ஓஹோ அல்லா எருவீக அக்கல்லு மின் இசனைன்னு அன்னிசனைன்னு, 2 பேர் வழியாக 2 பேர் என்று குறையாது, அது குறையாமல் இருக்கும். இங்கேருந்து 2, அவற்றிருந்து அறிவிச்சது 2, அவற்றிருந்து 2, அவற்றிருந்து 2, அவற்றிருந்து 2, இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது அசீஸ்ன்னு. என்ன செய்கிறாங்கன்னா காட்டுறாங்க, அசீஸ்ன்னு ஒரு வகை இருக்குது. அசீஸ்னா என்னது, அதாவது மஷூர் அல்லாத 3வது வகை இல்லை. இது நல்லா விளங்கிக்கிறேன். முதல் வகை முத்தவாத்தி, அது முடிஞ்சிருச்சு. 2வது வகை மஷூர். அந்த மஷூரை வந்து 2ஆக என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க, 1வது வந்து அசீஸ் என்ற வகை. அசீஸ் என்ற வகைன்னா என்னென்னு கேட்டால், இந்த சஹாபாக்களில் மட்டும் 2 இருக்கிறது பத்தாமல் ஒவ்வொரு மட்டத்துலேயும் 2 பேராக இருப்பாங்க. அப்போ அதனுடைய தரம் கூட தானே. ஒரு சஹாபி மட்டும் 2 பேர் இருந்த அப்புறம் ஒரு ஆளாக போயிட்டாங்கன்னா அது தரம் கம்மி. சஹாபி 2 பேர் இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் 2 பேர் வந்து 2 அறிவித்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, அசீஸு என்று சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு இந்த அசீஸுக்கு சில உதாரணங்களையும் காட்டுவாங்க.
ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்னு ஹிப்பான் போன்ற அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அசீஸுன்னு நீங்கள் வந்து சும்மா தத்துவத்துக்கு என்ன பிரிச்சுக்கிறங்க, ஒரு ஹதீஸ் அசீஸு கிடையாதுங்கிறார். எனக்கு காட்டுங்கிறார். எல்லா மட்டத்துலையும் ரெண்டு பேர் வரக்கூடிய ஒரு ஹதீஸை காட்டுங்க பார்ப்போன்னு சேலஞ்சு பண்ணுறாரு. அதை காட்ட முடியலை. அவர் கேள்வி கேட்குறேன்னு செய்கிறாரு. அசீஸுன்னு ஒரு வகை இருந்தால் மேலானது தான். அதாவது அனஸ் சொன்னதாக 2 பேர் அறிவிக்கணும், அந்த 2 பேர் சொன்னதாக 2 பேர் அறிவிக்கணும், அந்த 2 பேர் சொன்னதாக 2 பேர் அறிவிக்கணும். இப்படி எல்லா மட்டத்திலையும் 2 வந்துக்கிட்டு இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு பேர் அசீஸ் என்று ஒரு இலக்கணத்தை சொல்லிடுறாங்க. இலக்கணத்தை சொல்லிட்டு போங்க. அசீஸ் இருக்குதான்னு கேட்டால் அசீஸுக்கு உதாரணத்தை பாருங்கள். உதாரணம் காட்டுறேன். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மிசாலுஹு, அதுக்கு உதாரணமாவது மாரவாஹு ஷேஹானி. ஷேஹானி என்றால் புகாரி முஸ்லீம். இரு பெரியவர்கள்னா யார்? புகாரி முஸ்லீமை வந்து ஷேஹானி என்று சொல்வார்கள். ஷேஹானி அறிவித்திருக்கிற ஹதீஸ் மின் ஹதீஸி அனசின், அனசு வழியாக அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா அக்கூன் அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி. ஒருவன் மூமினாக ஆக முடியாது, அவனுடைய பெற்றோரை விட பிள்ளைகளை விட என்னை விரும்புகிற வரைக்கும் அவன் மூமினாக ஆக முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. இது வந்து அசீஸ். இது என்னப்பா அசீஸ்ன்னு கேட்டால், அதாவது அனஸ் வழியாக அறிவிச்சிருக்கல, அனசு வழியாக அறிவித்தார் யாருன்னு கேட்டால் ரவாஹு அன் அனசின் கத்தாதா. அனசுட்டேருந்து அறிவித்தது இந்த 2 பேர் அறிவிக்கிறாங்களாம். அனசுட்டேருந்து அறிவித்த ஆளுக்கு எத்தனை பேர்? கத்தாதாங்கிறவரும் அனஸ் சொன்னதை அறிவிக்கிறாரு, அப்துல் அசீஸ் இப்னு சுஹைபு என்பவரும் அறிவிக்கிறார் என்று அப்போ 2 பேரை காட்டிவிட்டாங்க. ரவாஹு அன் கத்தாதா வழியாக அறிவித்திருக்கிறார்கள் ஷோபா ஒ சயீதுன். கத்தாதா சொன்னதாக என்ன இருக்குன்னா அது 2 பேர் அறிவிக்கிறாங்க, அங்கேயும் 2 பேர் வந்துடுது. ரவாஹு அன் அப்துல் அசீஸ்ன்னு வந்தார்ல, இங்கே கத்தாதாவுக்கு அடுத்து வந்தார்ல இவர், அவர் அறிவித்ததாக வருகிறது 2 பேர். யார்? இஸ்மாயில் இப்னு உலையா ஒரு ஆள், அப்துல் வாரிஸ் ஒன்று. ரவாஹு அன்குல்லின் ஜமாத்துன். இவங்க ஒவ்வொருத்த வழியாக ஒரு ஜமாத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு இவர் சொல்லிடுறார். மஷ்ஹூருக்கு உதாரணம் என்னது? ஒவ்வொரு மட்டத்திலையும் 2 பேராக இருக்க வேண்டும். அப்போ எல்லா இடத்துலையும் 2 வரணும்னு அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாரா, அந்த ஹதீஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இது புகாரில் வருது, 15வது ஹதீஸில் வருது. எப்படி வருது? அனஸ் அறிவித்ததாக வருகிறது. அனஸிடமிருந்து அறிவித்தவர் யாருன்னு கேட்டால் அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப் வர்றார். அனஸ் அறிவித்தார்னு வருது. அனஸ் சொன்னதாக அறிவித்தவர் யார்? அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப். இதை வச்சுக்கிறங்க. இதை தஹ்வீல் பண்ணி இன்னொரு ஹதீஸ் அறிவிக்கிறாரு. அனஸ் வழியாக அறிவிக்கப்படுறது கத்தாதா. அனஸ்டேருந்து யார் அறிவிக்கிறா? கத்தாதா அறிவிக்கிறாங்க. அனஸிடமிருந்து கத்தாதாவும் அறிவிக்கிறாரு, அனஸிடமிருந்து வந்து அப்துல் அசீஸ் இப்னு சுஹைப் அறிவிக்கிறார். அப்போ 2 பேர் வந்துட்டாங்களா? சரி, 2 பேர் அறிவிச்சிட்டாங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த அப்துல் அசீஸ்டேருந்து அறிவிக்கணும்ல, அப்துல் அசீஸ்டேருந்து அறிவிக்கிறாங்க இப்னு உலையாங்கிற அறிவிக்கிறார். இந்த அப்துல் அசீஸ்டேருந்து 2 பேரை காட்டணும்ல, அது மாதிரி காட்டணும். அது மாதிரி கத்தாதாட்டேருந்து ஷோபா அறிவிக்கிறார், ஷோபாட்டேருந்து 2 பேர் அறிவித்ததாக காட்டணும். இப்படி ஒவ்வொரு மட்டத்துலையும் காட்ட முடியுதாண்டா அந்த ஹதீஸ்களை பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். மோஜமுல் அவுசத்தில் வருகிறது. அதை கத்தாதாட்டேருந்து அறிவிக்கிறது யாருன்னு கேட்டால் சயீத் இப்னு பஷீர் அறிவிக்கிறார். அதை அனஸிடமிருந்து கத்தாதா அறிவிக்கிறார், ஒரு ஆள் அறிவிச்சிட்டார். அந்த கத்தாதா சொன்னதாக அறிவிக்கிறாரு சயீத் இப்னு பஷீர் ஒன்று அறிவிச்சிடுறாரு. அதே மாதிரி வந்து அவர் ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார், 2 பேரை காட்ட முடியல. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அனஸ் வழியாக அப்துல் அசீஸ் அறிவிக்கிறார். அப்துல் அசீஸ் வழியாக யார் அறிவிக்கிறாருன்னு கேட்டால் அப்துல் வாரிஸ் அறிவிக்கிறார். அப்துல் வாரிஸ் அறிவிக்கிற மாதிரி இன்னொரு ஆள் அறிவிக்கணும்ல, அப்படி ஒன்றும் காட்ட முடியல. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் அவ்வளோதான், இதை போட்டாங்க. இப்னு ஹிப்பான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்ன ரிவாயத்தை இசனைனி இசனைனி 2 பேர் வழியாக 2 பேர் என்ற அறிவிப்பு என்பது இலா அல் என்தகிய முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கிறது என்பது லா தூஜது அசலன் அறவே காணப்படாது. இவங்க மஷ்ஹூரில் அசீஸ்னு ஒரு வகையை சொல்கிறாங்க. அந்த வகையை சொல்வதாக இருந்தால் எப்படி காட்டணும்?
ஒரு ஹதீஸை அறிவிக்கிறது முதல்ல 2 சஹாபியை காட்டணும். சரி, 2 சஹாபிக்கு பிறகு இப்போ அனஸ் அறிவிக்கிறார் எடுத்துக்கிடுவோம். அனஸ்கிட்டேருந்து 2 பேர் அறிவிச்சதாக காட்டிடணும். காட்டிட்டு அந்த 2 பேரில் ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து 2 பேர் அறிவிக்கணும். இப்போ அனஸ் சொன்னதாக ஒரு ஏ பி என்பவர் அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க. அந்த ஏ சொன்னதாக சிடி அப்படி 2 பேர் அறிவிக்கணும். பி சொன்னதாக இஎஃப்ண்டு அது 2 பேர் அறிவிக்கணும். இப்படி ஒவ்வொரு மட்டத்திலையும் 2 பேர் அறிவிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அறவே கிடையாது. ரெண்டு இடத்துல மட்டும் இப்படி காட்டுறாங்க. ஆனால் சொன்னதாக கத்தாதாவும் சொல்லியிருக்காரு, அப்துல் அசீஸ் சொல்லியிருக்காரு, 2 பேர் வந்துட்டாங்கிறாங்க. நீங்கள் எப்படி காட்டணும் என்று கேட்டால் அந்த நூலாசிரியர் வரைக்கும் உள்ள அவ்வளோ லிஸ்ட்டையும் போட்டு எல்லா இடத்துலையும் ஒருவரிடமிருந்து ஒருவர், ஒருவரிடமிருந்து இருவர், ஒருவரிடமிருந்து இருவர்னு நீங்கள் காட்டணும். அப்படி காட்டவே முடியாது என்று அவர் இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு. நம்மளும் தேடி பார்த்த வகையில் இவங்க வெளியிட்டிருக்கிற ஹதீஸுகளை பார்த்தோம்னா மஷூருக்கு காட்டுற உதாரணத்தை பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் யாருமே 2 கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி காட்டலை. அப்போ இல்லாத ஒன்றை தான் என்ன செய்கிறாங்க, உயர்ந்த தரம்ங்கிறாங்க. அசீஸ் என்கிற வகை என்ன செய்ய முடியாது, நீங்கள் காட்டவே முடியாது. ஒரு சில இடங்களில் 2 பேர் அறிவிக்கிறதா வருமே தவிர ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் 2 இருக்கணும். அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்ல, அபூ ஹுரைராவிடமிருந்து 2 பேர் அறிவிக்கணும். சரியா? அந்த 2 பேரில் ஒவ்வொருவரும் 2 பேருக்கு அறிவிக்கணும். அபூ ஹுரைராட்டேருந்து ஒரு ஆள் அறிவிச்சிட்டாருன்னா அவர்கிட்ட 2 இவர்கிட்ட மொத்தம் 4 ஆகிக்கிறனப்போ அந்த 4 பேர் என்ன செய்யணும், அவர் 2 8 பேர் அப்புறம் வரணும். இந்த 4 பேரும் ஒவ்வொரு ஆளும் 2 பேருக்கு அறிவித்தார்கள்னு சொன்னால் 8 பேர் ஆயிரும். இந்த 8 பேரும் ஆளுக்கு 2 அறிவித்தார்கள்னு சொன்னால் 16 பேர் வழியாக அது வந்துடணும். அந்த மாதிரி வந்தால் தான் அது இவங்க சொன்ன கிராமர் பிரகாரம் இலக்கண பிரகாரம் அசீஸ் என்று வரும். ஆனால் அசீஸ் என்று ஒரு வகை இருக்குது என்று சொல்கிறார்களே தவிர அசீஸுங்கிற வகையில் 1 2க்கு எடுத்து காட்டுறாங்க. இது முத்தவாத்திரு காட்டின மாதிரி தான். முத்தவாத்திரு காட்டின மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அசீஸ்ன்னு சொல்லி பாருங்கள் அனஸ்கிட்டேருந்து 2 பேர் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கடைசி வரையும் காட்டணுமா இல்லையா. உதாரணம் காட்டுறவர்கள் அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அனஸ்கிட்ட ஆரம்பித்து புகாரி வரைக்கும் அல்லது அனஸ்கிட்ட ஆரம்பித்து திருமதி வரைக்கும் எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை இடத்துலையும் 2 என்று காட்டி இருக்கிறார்கள்னா காட்டவும் இல்லை, காட்டவே இயலாது என்றும் என்ன செய்கிறாங்க இப்னு ஹிப்பான் போன்றவர்கள் சொல்கிறாங்க. நம்மளும் அவர் சொல்கிறதை ஏற்றுக்கிறோம்னு கேட்டால் நம்ம தேடி பார்க்கும்போது அப்படி இல்லை. எல்லா மட்டத்திலையும் 2 வரவே இல்லை. அப்போ அசீஸ் என்ற ஒரு வகையில் அது சொல்கிறாரு, இன் அராத அன்ன ரிவாயத்தை இசனைனி ஃபகத் அன் இசனைனி ஃபகத் 2 பேர் வழியாக 2 பேர் என்ற அர்த்தத்தில் இவர் சொல்லியிருப்பாரே ஆனால் லா யூஜதாசலன் அது அறவே கிடையாது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 2 பேரை விட அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துட்றாங்க. என்ன வியாக்கியானம், ஏதாவது 2 இடத்துல 2 பேர் வந்துட்டு நின்றுட்டா போதுங்கிறாங்க. கடைசி வரைக்கும் வரணுங்கிறத அவங்க பார்க்கல. அதனால் இந்த அசீஸ் என்கிறது ஒரு வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அசீஸ் என்கிற முத்தவாத்திருங்கிற வகையில் எப்படி ஒரு ஹதீஸே கிடையாதோ அசீஸுங்கிற தரத்தில் இவங்க சொன்ன இலக்கணப்படி ஒரு ஹதீஸு கிடையாது. இல்லவே லா யூஜத் அஸ்லன் அறவே கிடையாது என்று சொல்கிறாங்க. அதுதான் சரியானதாக இருக்குது. இது அசீஸ் ஆகிடுச்சு. அடுத்தது என்னென்னு கேட்டால் அடுத்தது பற்றி நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.